அன்புக்குரிய தோழர்களே வணக்கம். நான் உங்கள் விருதுநகர் விடுதலை சிறுத்தை தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சக்திவேல் பேசும். தோழர்களே, இந்த எழுச்சி தமிழர் அவர்கள் வாகனத்தை திட்டமிட்டு வன்மத்தோடு வழிமறித்து இன்றைய தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த தூண்டுதலாக இருந்த இந்த ராஜீவ்காந்தி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே இவர் செல்போன் கோபுரத்தில் ஏறி 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டு, காவல்துறைக்கு இடையூறு ஏற்பட்டு, தீயணைப்புத்துறைக்கும் இடையூறு ஏற்பட்டு பல்வேறு விளம்பரங்களை தேடி சென்றவர் ஆவார். மற்றும் இவர் பார் கவுன்சிலில் 2 வருடத்துக்கு முன்பாக வழக்காட தகுதியற்றவர் என்று சஸ்பெண்ட் செய்துள்ளவர். இவர் ஒரு மாற்று சமுதாயமாக இருந்து கொண்டு இது போன்ற செயல்களை செய்தவருக்கு கண்டிப்பான முறையில் வழக்கறிஞர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் மீது நீங்கள் தான் கோபத்தை காட்ட வேண்டும். அதாவது டாக்டர் அம்பேத்கர் அவர்களில் வழியில் வந்த அந்த வழக்கறிஞர் எந்த சமுதாய வழக்கறிஞராக இருந்தாலும் டாக்டர் அம்பேத்கர் அவர் படித்த சட்ட புத்தகத்தின் அடிப்படையில் தான் வழக்கறிஞராக எல்லா சட்டமும் இன்று செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று வழக்கறிஞர்கள் அனைவரும் சமுதாய ரீதியாக ஒன்றுமன்றாக இன்று பல நூறு வருடங்களாக ஒன்று சேர்ந்து தோழர்களாகவும் தொண்டர்களாகவும் அன்பர்களாகவும் பழகிக்கொண்டு இருந்தவர்கள் ஒரு சாதாரண விளம்பரத்தை தேடிக்கொண்டு இருக்கும் ஒரு ஜாதி வெறியன் ராஜீவ்காந்தியின் இருசக்கர வாகனத்தை விழுந்த பின்பு, ராஜீவ்காந்தி சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்திய முன்பு இந்த ஜாதி ரீதியாக சங்கங்களாக புதிதாக அமைத்து ஆர்ப்பாட்டம் செய்து கொள்வது இது மிகவும் வருத்தமடை செய்கிறது. ஏனென்று சொன்னால், வழக்கறிஞர் என்று சொன்னால் அனைத்து சமுதாய மக்களும் ஒரு வழக்கறிஞரை தேடி வருவார்கள். இந்த சமுதாயத்துக்கார் இந்த சமுதாயத்துக்குத்தான் வழக்காடுவார், இந்த சமுதாயத்தான் வழக்காடுவார் என்று விதிவிலக்கு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாங்கள் பொதுவாக வழக்கறிஞர் என்று சொன்னால் ஒரு பொதுவான ஜாதி மதம் அற்று ஒரு நல்ல நேர்மையான நீதி ஆடக்கூடிய, குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கக்கூடியவர்களாகவும் நிரபராதிகளுக்கு நல்லது வழங்கக்கூடியவர்களாக பணியாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வழக்கறிஞர்கள் எல்லாம் ஒரு ஜாதியாக ஒன்றிணைத்து இந்த சங்கமாக ஒன்றிணைத்து இப்படி இது போன்ற ஒரு ஜாதி வெறியனுக்கு ஆர்ப்பாட்டம் செய்வது ஒரு படிப்பறிவில்லாத ஒரு செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே போன்று தெரிகிறது. அன்புக்குரிய தோழர்களே, இதை கண்டிப்பான முறையில் இந்த ராஜீவ்காந்தி மேட்டரை இதோடு விட்டுவிட வேண்டும். இது போன்ற கயவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அனைத்து வழக்கறிஞர்களும் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முனைப்போடு பாடுபட்டு நிரந்தர வழக்கறிஞர் பணியில் இல்லாதபடி செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.